பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். அக்கா, அவ புறப்புறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் மன்னிப்பு கேட்கறதாலேயோ கேட்காம இருக்கிறதாலேயோ நீங்க சொன்னதும் இல்ல நான் செஞ்சதும் இல்லைன்னு ஆயிடாது. இது நம்ம 2 பேராலையும் மறக்கவும் முடியாது. சும்மா பேச்சுக்காகலாம் எனக்கு பேசுறதுக்கு வராது. என்ன இருந்தாலும் பெரியவங்க நீங்க, உங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்க வேண்டாம். வயசுல சின்னவனா உங்களே அப்படியெல்லாம் பேசியிருக்க வேண்டாம். தப்புன்னு எடுத்துக்கிட்டா 2 பக்கமும் இருக்கு. 2 கையும் தட்டினாதானே சத்தம். இங்க பாருங்க, நீங்க கோபமா பேசினத நான் மறந்துடுறேன். நான் சொன்ன வார்த்தைகளையும் நீங்க மறந்துடுங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வீட்டுல பிரிவினை வர வேண்டாம். அதுவும் என்னால வந்ததுங்கிற கெட்ட பேரு எனக்கு வேண்டாம். அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டேன், வரேன். ஏய், என்ன நீ அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு வர, பிரசங்கம் பண்ணிட்டு வர? ஏதோ அவர் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி போய் முறையிட்டு வர? முதல்ல கை விடுங்க. வீட சண்டை வளர்க்காதீங்க. நான் பிரச்சனையை குறைக்கணும்னா இறங்கி வந்தேன். அதோட விட்டுருங்க. என்னால இவ்வளவுதான் முடியும். இதுக்கு மேல நீங்க கட்டாயப்படுத்துறீங்க, அப்புறம் நான் என்ன பேசுவேன், என்ன நடக்கும் எனக்கு தெரியாது.
எல்லாம் எத்தாலும் எழுது. நீங்க எவ்வளவு தூரம் அண்ணியை கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். ஒரே நாள் அவங்கள மாத்துறதுக்கு நாம என்ன மந்திரவாதிங்களா? ஆமாண்ணா, நீங்க உள்ள போங்க. நீங்க ரொம்ப நேரம் இங்க இருந்தா அதுக்கும் அண்ணி உங்களை சத்தம் போடுவாங்க. ஆமாண்ணா, அண்ணி ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க. நீங்க உள்ள போய் அண்ணியை சமாதானப்படுத்துங்க. அப்பாவை நாங்க பேசி கூட்டிட்டு வந்துக்கிறோம். திலகா, திலகா, கொஞ்சம் பாரு. எனக்கு நீயும் வேணும். அதே சமயத்துல என் தங்கச்சிகளையும் அப்பாவையும் நான் தான் பாத்துக்கணும். இல்ல, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன நீ இருந்தா என்ன பெரிய நிலைமை? சரி சரி, சத்தம் போடாத. நாளை காலையில ஆபீஸ்க்கு போகணும். டென்ஷனாகவும் படுத்து தூங்கு. யாரு? ஜோதி. One second, huh? Okay, come on. Yes. Come on. Shit. 1 minute, huh? Okay, நீங்க வாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க உள்ள வாங்க. என்ன ஜோதி இப்படி சொல்லாம வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா தட்ஸ் ஓகே. டைம் 9:30 ஆகுது. இன்னும் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எக்சர்சைஸ் பண்றதுக்கு நிறைய நேரம் வேணுங்க. எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் எக்சர்சைஸ் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? எப்படியாவது நேஷனல் சாம்பியன் டென்னிஸ்ல வரணும். அதான். தட்ஸ் குட். உட்காருங்க. சோ எடுக்கிற லட்சியம் நல்லதா இருக்கணும். அந்த லட்சியத்தை அடையறதுக்காக எந்த சாக்ரிஃபைஸ் வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கணும். I like your policy. Thank you so much. By the way, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, டிஃபன் இதெல்லாம் இங்க கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கிளாஸ்ல என்ன இருக்கோ அதை நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? பாத்து கிளாஸ்ல அருவப்புல் ஜூஸா இருக்க போகுது. உடம்புக்கு நல்லதுதான். ஆனா எனக்கு பழக்கம் இல்ல. ஓகே. நல்லவேளை அருவப்புல் சாப்பிடலாம் இல்லைங்க. காஃபி தான் குடிங்க. ஐயோ, நோ ஃபார்மாலிட்டிஸ். இப்பதான் வீட்டுல டிஃபன் சாப்பிட்டு வரேன். அங்கிள் இல்ல? அப்பா ஏதோ மேரேஜுக்கு போயிட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போறதா சொன்னாரு. ஏன் அப்பா கிட்ட மட்டும் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கேஸோட வந்திருக்கீங்களா? நோ கேஷோட வந்திருக்கேன். கேஷா? இந்தாங்க 1000 ரூபாய். Thank you. அட, புது 1000 ரூபீஸ் நோட்டு. என்னது இது? எங்க அப்பா 1000 ரூபாய் தான ஃபீஸ் வாங்குறாரு. ஹலோ, இது உங்க அப்பாக்கு இல்லைங்க, உங்களுக்கு. அதான் நான் பார்த்தேன். எனக்கா? எனக்கு இருக்கு. அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல என் பில் எல்லாம் பே பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? அதான் ரிட்டர்ன் பண்றேன். ஓ ஆமாமா. அதுக்கு என்ன அவசரம்? அப்புறமா வாங்கிக்கோல. அப்புறம் வாங்குறத இப்பவே வாங்கிக்கலாம்ல. அப்படியே இருந்தாலும் நான் அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையே. கம்மியா தானே கொடுத்தேன். I think 950 and odd. அப்போ இந்த பணத்தை வாங்கி என்ன கடன்காரனாக சொல்றீங்களா? அப்போ இவ்வளவு நாளே என்ன கடன்காரியா தான் நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. மீதி 50 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. என்னங்க நீங்க கோடீஸ்வரியை போய் நான் கடன்காரியா நினைப்பனா? அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். வீட்ல யாரும் இல்லையா? ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்கீங்க? எங்க வீட்டு வேலைக்காரி ரொம்ப பிஸி. காலையில வருவா, எல்லாத்தையும் சமைச்சு ஹாட் பேக்லயும் ஃப்ளாஸ்க்லயும் வச்சுட்டு போயிடுவா. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ எப்பெல்லாம் பசிக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவேன். எங்க வீட்ல ஒன்லி செல்ஃப் சர்வீஸ் தான். வீட்ல தான் லேடிஸே கிடையாதுங்க. இதுக்கு ஒரே வழி, நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறதா. கல்யாணமா? என்ன நீங்க நான் எதிர்பார்க்கறத நினைச்சு பார்க்கறதெல்லாம் சொல்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அதுக்கு முன்னாடி சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு சாதிச்சவங்க பட்டியல் நிறைய இருக்கே. இருக்கலாம். ஆனா என்னோட நேஷனல் சாம்பியன் ஆகுது. அது வரைக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. ஓ, அப்ப மேரேஜ் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. எனிவே பெஸ்ட் ஆஃப் லக்.
எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. See you, bye. இந்த அட்ரஸ் எங்கப்பா இருக்கு? எங்கன்னு தெரியாது, வேற யாராவது கேளுங்க. இந்த அட்ரஸ்க்கு எப்படிமா போறது? சாரி, டியூட்டி டைம் ஆயிடுச்சு. சைன் பண்ணிட்டு நான் சொல்றேன். உங்க அப்பா மாதிரிமா, பார்த்து சொல்லுமா. அப்பா மாதிரினா அப்பா மாதிரி. வயசான காலத்துல அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம ரெடிமேட் பாசம் வேற. ச்சே. என்ன ஏஜ் பீப்புள் ஃபங்க்ஷனா? ஐயா. கான்ஃபரன்ஸ் ஹால் வேணுமா? ஆமா. என்னைக்கு சார் வேணும்? ஜனவரி 21. ஜனவரி 31 1 minute சார். பேரடைஸ் இருக்கு. மேக்ஸிமம் 150 members. 150 members. 1 minute சார். பெரியவங்களுக்கு ஹெவன் வேற வேணுமா? ஹெல் இருக்குன்னு சொல்லு. ஹலோ சொல்லுங்க சார். எத்தனை மணிக்கு சார்? 6 o'clock. அப்போ ஹெவன் புக் பண்ணிட்டுமா? ஓகே. ஓகே. தேங்க் யூ. அப்புறம் உங்களோட ஹால் ரேட்ல நான் சொல்றீங்களா? அந்த டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் 202 ல பேசிக்கீங்க. செக் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்ல சார், செக்கெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சாரி சார், ஒன்லி கேஷ் தான். ஓகே, டிஸ்கவுண்ட் இருக்கா? டிஸ்கவுண்ட் நோ சார். நீங்க அட்வான்ஸோட வரும்போது மேனேஜர் கிட்ட பேசிக்கீங்க. ஓகே. ஓகே, थैंक यू. யுவர் குட் நேம் சார்? ஷாஜி. தேங்க் யூ சார். என்ன திலகா, பெருசுங்களை ஹெல்லுக்கு அனுப்ப சொல்லிட்ட? கஸ்டமர்ஸ் கேட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் லேடிஸ் வாய்ஸ் கேட்டா உடனே சிரிச்சிடுவாங்க. சரி, என்ன நடக்குது வீட்ல? அத முதல்ல சொல்லு. சொன்னா வெக்க கேடு. அந்த பெருசு கிட்ட, அதான் என் ஹஸ்பண்டோட அப்பா கிட்ட மன்னிப்பு மாதிரி இல்லாம ஒரு வகையா எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியதா போயிடுச்சு. என்னது இது? ஒரே அதிசயமா இருக்கு. உன் கேரக்டருக்கு நீ மன்னிப்பு கேட்டியா? மன்னிப்பு இல்ல, அந்த மாதிரி. என்ன பண்றது? என் வீட்டுக்காரர் அழாத குறையா அப்பாவை சமாதானம் பண்ணுன்னு கால்ல விழாத குறை. சரி சனிய தொலைட்டோன்னு நாக்குல பட்டும் படாம பேசிட்டு வந்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆம்பளையா இருந்தா மீசையில மண் ஒட்டாமன்னு பழமொழி சொல்லலாம். ஆனா நீ பொண்ணு, எப்படி சொல்ல? நீ கிண்டலா சொன்னாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி அந்த கிழவனுக்கு இல்ல. என்ன நீ மாமனார் மரியாதை இல்லாம? ஐயோ, நான் என் மாமனாரை நேரா பார்த்தது கூட கிடையாது. தண்ணினா தண்ணி, சாப்பாடுனா சாப்பாடு வச்சுட்டு ஓடி வந்துருவேன். அவ்வளவு பயம். நீ என்னடானா? பயமா? மாமனார் பார்த்தா? ஆமா. ஆனா ஓ மாமனார் என்ன ஏன் மாமனார் மாதிரி வெட்டியாளா? இந்த வயசுல டிராவல்ஸ் வச்சு நடத்தி சம்பாதிக்கிறாருல. ஏன் மாமனார் மாதிரி திண்ணையை தேய்க்கலையே. ஓ மாமனார் மாதிரி ஏன் மாமனாரும் சம்பாதிச்சாரு. தினம் அந்த ஆளு காலை கூட கழுவேன். இது சும்மா தண்டம், எந்த பிரயோஜனமும் இல்ல. உபத்திரவம் தான். ஓ மாமனார் ஆலமரம்னா என் மாமனார் வெறும் மொட்டை மரம். இந்த பூமிக்கு பாரம். இவருக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சரி, வீட்டுக்கு உழைக்கல, நாட்டுக்கு உழைச்சி தியாகியா? அதுவும் இல்ல. எப்படி மரியாதை கொடுப்பேன் நீயே சொல்லு. அப்படி வீட்டுல என்னதான் பண்ணுவாரு? வீட்டுல என்ன பண்ணும்? நல்லா கொரட்டை விட்டு தூங்கும். காலையில எந்திரிச்சு பால் பூத்துல போய் பால் வாங்கிட்டு வர சொன்னா பால் வாங்கிட்டு வராது. டீ கடைக்கு போய் அந்த எச்ச கிளாஸ்ல டீயை குடிச்சிட்டு ஓசி பேப்பரை படிச்சுட்டு ஊர்வம்பு அரசியல் ஏதாவது பேசிட்டு வீட்டுக்கு வந்து பேருக்கு பல்ல விளக்கிட்டு அந்த ஓட்ட சேர்ல போய் உட்காரும். 5 நிமிஷத்துக்குள்ள சக்கரை தூக்கலா காஃபி குடிக்கணும். குடிச்ச காஃபி சரிக்க ஏத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டம் போட்டு வெட்டி கடை லாட்டரி சீட்டு வேற வாங்குது. இனிமே இதுக்கு அதிர்ஷ்டம் வந்து கோடீஸ்வரன் ஆகுற மாதிரி. அது வேற தண்டம். எல்லாத்துக்கும் நான் தான் அழணும். இத பாரு, பழகிறதுக்கு ஒரு தராதரம் வேணும். என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆட்டோக்காரர் இருக்கான். அவன் கூட சரிசமமா உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு அவன் நான் குடுக்கற காசுக்கு என் பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறான். அந்த ஆள் கிட்ட போய் நம்ம குடும்ப கதையெல்லாம் சொல்றது, தான் பெத்த புள்ள மாதிரி பெருசா பாச காட்டுறது, அரட்டை அடிக்கிறது. அப்புறம் இருக்கவே இருக்கு டிவி. அதுல 99 சேனல். புரியுதோ புரியலையோ ரிமோட்டை போட்டு ஆட்டி படைக்கிறது. உருப்படியா ஒரு காரியமும் பண்ண மாட்டாரா? ஆமா, எனக்கு செஞ்சாரு. படிச்சிருக்காரா? படிப்பு SSLC. அதுவும் அந்த காலத்துல. வேலை பார்த்தது மளிகை கடையில, அதுவும் பல கடையில.
எதிரியும் நேரம் இல்ல. ஏதோ புத்தி வந்து 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஆளா போய் தச்சு வேலைக்கு போறேன்னு வேலை கேட்டதும் அவர் மகன் ஆடி போயிட்டாரு. அப்பா நீங்க வேலைக்கு போலாமா, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு அப்பாவும் பிள்ளையும் அழுக. பொண்டாட்டி வேலைக்கு போலாமா, ஆனா அப்பா வேலைக்கு போக கூடாதா? என்னத்த பாரு. ரிசப்ஷன் பாத்துவையா நின்றுடுத்தப்பா. இத கட்டி மாரடிக்குது, என் பொண்டாட்டிய கட்டி மாரடிக்குது, ஒன்னா எடுத்து போடுவோம். என்னைக்கு மாமனார் மணியர் இன்ஸ்டால்மெண்ட்ல வண்டி வாங்கி கொடுத்தாரோ அன்னையில இருந்து இந்த வண்டி மக்கார் பண்ணிட்டு இருக்கேன். ஓ டிரைவருக்கு வா, ஸ்டாண்ட போட்டு நிறுத்து போய். இந்த வண்டியை சேர்த்து பாத்துக்கியா, சம்பளத்தை அண்ணாட்ட பேசி கேட்டு வாங்கிட்டேன். அம்பி தம்பி அம்பி எங்க இருக்கிறேன்? அம்பி 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 தம்பி தம்பியங்கா அம்பியங்கா மேல போய் பாப்பா. அம்பி மேல இருக்கியாப்பா? வயசான காலத்துல இப்படி படியேற முடிய வரேன். தம்பி வாங்க பிரபி. ஊரு பூரா ஜலட போட்டு தேடினேன், பெட்ரூம்லயும் எட்டி பார்த்தேன், காணமே. இவ்வளவு நேரம் எங்க போனேன்? பாத்ரூம்ல இருந்தேன். பாத்ரூம்ல இருந்தேடா. உங்க தோப்பனார் சுரங்க பாதை தோண்டி பாதாள கட்டி கொடுத்துட்டாருன்னு பயந்துட்டேன். நீங்க வேற, பாதாளம் இல்ல வேதாளம் இல்ல, பாத்ரூம்ல தான் இருந்தேன். சரி நான் சொன்ன வேலை முடிஞ்சுதா? முடிக்காமலையா? சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சு கூந்தல அள்ளி முடிக்கிற பாஞ்சாலம் பரம்பரையாச்சு. தம்பி கடையில நிக்கிறச்சே 2 கான்ஸ்டபிளே முறைச்சு பாத்துட்டு இருந்தான். நேக்கு பயம் எடுத்து பக்கத்துல போய் என்ன சைதாப்பேட்டை கோர்ட்ல பாத்துருப்பேன்னு சொன்ன பிறகு கூட நகர்ல. நான் ஜேபிஎன் கிட்ட குமாஸ்தாவா இருக்கேன்னு சொன்னோனோ இல்லையோ நகர்ந்துட்டேன். கடையில நிக்கிறச்சே போறவா வரவாலாம் இது என்னன்னு என்ன கேட்டு நச்சு அரிச்சுட்டேன். நேக்கு சொல்லவே தெரியல, நீ சொல்லவே இல்லையே. அதான் பாருங்க, இது என்னன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டேடா, பரவாயில்ல, நான் என்ன பண்ணிருக்கேன் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இதுல என்ன அவ்வளவு சூட்சமா மந்திரம் இருக்கு, நேக்கு சொல்லப்படாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் தம்பி ஒண்ணும் இல்லாம யாராவது 1000 ரூபாய் நோட்டை ஃப்ரேம் பண்ணி பூஜை பண்ணுவாளா? பாண்டி பஜார்ல என்ன போறவா வரவா கேட்கும் போது என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது நாசிக் சாமியாரு ரூபத்துல வந்திருக்காரா? என்னது நாசிக் சாமியாரா? பின்ன என்ன தம்பி, அங்க ஒரு அவதாரம் இங்க ஒரு அவதாரம்னு வீக்லி பல அவதாரங்கள் வருது. வீக்லி புத்தகம் வாங்கினா தகுதி ஃப்ரீன்றல், மந்த்லி புத்தகம் வாங்கினா பட்டயம் ஃப்ரீன்னு சொல்றல், சிறப்பு மலர் வாங்கினா சொம்பு தரல். அந்த மாதிரி 1000 ரூபாய் நோட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சா ஏதாவது இலவசம் உண்டா சொல்லுங்க. நீங்களாவது பணக்காரர், நான் பரம ஏழை. ஏழையாவே இருக்கணுமா? பணக்காரன் ஆகப்படாதா? இந்த 1000 ரூபாய் நோட்டு ரகசியத்தை நேத்து சொல்லப்படாதா? பட்டாபி என்னன்னா அது அச்சர சுத்தமா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம என் பேரை கரெக்டா சொல்றேன். நான் சொன்ன வேலையை செஞ்சிட்டீங்கல்ல? பேச நீ சொன்ன வேலையை பார்த்தேனே, நல்லா பாருங்க. அதோட உங்க வேலை முடிஞ்சது, கிளம்புங்க. மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? அப்பா அப்பாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்காப்பா. அவரு இப்படித்தான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவார். அதே போல வேலையை சொல்லுவார், ஆனா காரணத்தை சொல்ல மாட்டார். கேஸ் விஷயத்துல ரொம்ப கராரு. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன்.
இந்தாங்கோ ஃப்ரேம் பண்ணது போக மிச்ச பணம் நீங்களே வச்சுக்கோங்க பட்டாபி. அப்படிங்கிறேன். ஆ. அம்பி அந்த ரகசியம் ரகசியம் தான். போறீங்களா இல்ல கழுத்து பிடிக்கும்? நேக்கு நன்னா புரிஞ்சுட்டு தம்பி. 1000 ரூபாய் நோட்டை நன்னா ஃப்ரேம் பண்ணி அமாவாசை ராத்திரி பூஜை பண்ணா பணம் கொட்டும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க ப்ளீஸ். போங்கனாலே போகாதீங்க ஏதோ சூச்சமா நேக்கு தெரிஞ்சுட்டு. சூட்சம் இல்ல, ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? பணமே பகவான். உங்க சக்திக்கு 1000 ரூபாய் ஃப்ரேம் பண்ண மாதிரி ஏன் சக்திக்கு கிழிஞ்ச 5 ரூபாய் நோட்ல டேப்பா ஒட்டி ஃப்ரேம் பண்ணி பூ போட்டு அர்ச்சனை பண்ணி பணத்தை கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட வச்சுக்கிறேன். உங்களை பொறாமை.